கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லிக்கொண்டு இந்த மாலை வேளை கூட உங்களுக்கு மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னாக்கா, பின்மாற்றம். பின்மாற்றம்னா என்ன? ஆவிக்குரிய பின்மாற்றம். அதாவது நம்ம எல்லாரும் கிறிஸ்துவில் வந்திருக்கிறோம். ஞானஸ்நானத்து மூலமாக நம்ம ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். ஸோ நம்ம என்ன உடன்படிக்கை செஞ்சோம், அந்த உடன்படிக்கைப்படி நம்ம இருக்கிறோமா இல்லை பின் வாங்கி இருக்கிறோமா என்ற ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்துருக்குறீங்களா? அப்போ என்ன உடன்படிக்கை செஞ்சுருக்கோம் தேவனிடத்தில்? நீதிக்காக பிழைக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம். பாவத்துக்கு மறிச்சிருக்கிறோமா? மறிச்சிருக்கிறோம். ஓகே. அப்போ நம்ம அந்த செஞ்ச உடன்படிக்கையின்படியே நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோமான்றத ஒரு கேள்வி. இந்த உலகத்துக்கு மறிச்சு நீதிக்கு நான் பிழைக்க சொல்லி தான் நம்ம எல்லாம் உடன்படிக்கை தேவனிடத்தில் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அப்போ இந்த உலகத்துக்கு நம்ம உண்மையாக மறிச்சு இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி நமக்கு என்ன பண்ணுது, வருது இல்லையா? அப்போ கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவ அறிந்த மக்களுக்கும் உலகத்தில் இருக்கிற ஜனத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ண பார்க்கும்போது ரெண்டு ஒன்றா தான் இருக்குது. அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் தேவனிடத்தில்? ஒரு கேள்வி தான். அப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம், அந்த உலகத்துக்கு மறிக்கல. அப்போ இந்த உலகத்துக்கு மறிக்கணும்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், செத்தவர்களை போல தான் இருக்கணும். அதில் அதுக்கும் நமக்கு ஈடுபாடு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு ஏரியாவில் திருவிழா நடக்குது, நாமளும் அங்கே தான் இருக்கிறோம். அப்போ நமக்கு அந்த திருவிழாவுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ நம்ம இந்த உலகத்தார் கூட என்ன பண்ணுறாங்க, பிறந்த நாள், கல்யாண நாள், செத்த நாள், இப்படி அநேக நாட்கள் என்ன பண்ணாங்க, அவங்களும் கொண்டாடிருக்காங்க. நாமளும் அப்படி தான் இருக்கிறோம் இன்னைக்கு. அப்போ அவங்களுக்கு என்னக்கா நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண யோசனை, அப்போ நம்ம உலகத்துக்கு மறிச்சிருக்கோமா? அப்போ நம்ம தேவனிடத்தை என்ன உடன்படிக்கை செஞ்சோம், அது செஞ்சபடி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறோமா? நம்ம யோசிக்கணும். அப்போ அந்த எதுக்காக அந்த உடன்படிக்கை செஞ்சுனாக்கா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பாருங்க, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்காக. யாருடைய இளைப்பாறுதல? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இளைப்பாறுதல பிரவேசிப்பதற்காக நம்ம என்ன பண்ணலாம், வந்திருக்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம ஞானத்தை எடுத்து அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். அப்போ நம்ம அந்த இளைப்பாறுதல் பிரவேசத்திற்கான வழியை தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் நம்ம அடையணும். அப்போ நம்ம அதிலிருந்து பின்வாங்கி போயிட்டோம்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க மாட்டோம் என்றுதான் அந்த விசாரம். அப்போ பின்வாங்கி போகக்கூடிய காரணம் நம்மளுக்குள்ள என்ன பண்ணலாம், சான்ஸ் இருக்கு. எப்பேற்பட்ட போதுகராக கூட இருக்கலாம், என்ன ஒன்றா கூட இருக்கலாம். ஆனால் பின்வாங்கி போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த உலகத்தில். இன்னைக்கு பார்க்க போனால் அப்படி தான் ஆயிட்டு இருக்குது. அநேக சபையில் நல்ல போதகர்கள், நல்ல விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, பேக்கப் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏன் இன்னும் இப்போ ஏன்னா அந்த உலகத்தோடு கூட ஐக்கியமாகிறதுனால, அதிகமாக இன்வால்வ் ஆகிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த உலக ஆசை மேலே என்ன பண்ணுறாங்க, உலகத்தின் மேலே ஆசை, இச்சை மேலே அவங்களுக்கு ஆசை வந்து விட்டு, அதனால தான் நிறைய பேர் பேக்கப் ஆகிறாங்க. நல்ல நல்ல போதகர்கள். அப்போ நமக்கு அவர் என்ன பண்ண, இன்னைக்கு அவர் சொல்கிறார்,
அவருடைய இலைப்பாறுதலை நாம் பிரவேசிக்கணும்னாக்கா நம்ம பின்வாங்காதபடிக்கு நம்ம செஞ்ச அந்த உடன்படிக்கையிலேருந்து பேக்கப் பின்வாங்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், உஷாராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 3:16. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாக யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்றே. இதை யாரை சொல்றதுனாக்கா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு. மோசே எகிப்திலிருந்து கானானுக்கு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வர. அப்போ பாருங்க, அந்த ஜனம் வந்துட்டு தேவனை ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க. நாங்கள் அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இங்கே கொண்டு வந்து எங்களை சாப்பாடிக்கிறதே கொண்டு வரீங்க சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படிப்பட்டவர்களை நாங்கள் திரும்புவோம், அங்கேயே போய்ட்டு நல்லா இருக்குமே, பரவாயில்ல பேக்கப் பின்வாங்கி போகிறதுன்றா சொல்கிறாங்க. அங்கேயே போனால் நாங்கள் நல்லா இருந்திருப்போமே, இங்கே கொண்டு வந்து இந்த வனாந்தரத்தை தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அங்கேயே இருந்தாலும் நாங்கள் நல்லா கரிசோராக சாப்பிட்ருப்போமே, இங்கே வந்து எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, முறுமுறுக்கு நாங்கள் அங்கேயே போய் பின்வாங்குறாங்க. அப்போ அவங்களுடைய சவங்கள் என்ன ஆச்சு, வனாந்தரத்தில் செத்து போட்டாங்க. அப்படி நாம் என்ன பண்ணக்கூடாது, தேவன் நமக்கு செஞ்ச அநேக நன்மைகள் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ருசிச்சிருக்கிறோம், நடந்திருக்கிற வாழ்க்கையில் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். அதை விட்டுட்டு சில நேரங்கள் நமக்கு கஷ்டங்கள் நேரங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேக்கப் ஆகிடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் உஷாராக சிந்திக்கணும். நம்ம ஞானத்தை எடுத்த அந்த உடன்படிக்கை தினந்தோறும் நம்ம நினைக்கணும், நான் இந்த உலகத்துக்கு மறிக்கக்கூடியவன், இந்த உலக காரியத்துக்கு மறிக்கக்கூடியவன், நான் உலகத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன் அல்ல, என்னுடைய சந்தோஷம் பரலோகத்தில் இருக்குது. அந்த சந்தோஷத்துக்காக நான் இந்த உலகத்தில் என்ன பண்ணோம், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு தான் என்ன பண்ணோம், அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றணும். இப்படி வேதத்தில் கூட அநேக சிலர் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், அநேக பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் அவங்க பேக்கப் ஆகலை. அவங்க என்ன கண்டினியூ பண்ணியிருக்காங்க. நம்ம சங்கீத புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 17வது வசனம். சத்துருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திருப்பி போக பண்ணுகிறேன், எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். ஆமாம், சத்துருக்கள் நாங்கள் இடை பின்னிட்டு திரும்பி போக பண்ணுங்க. அதான் சத்துருக்கிட்ட என்ன பண்ணுற, அவங்களை விடுறாரு, கொள்ளையிடுறதுக்கு விடுறாரு. அடுத்த வசனம் 11 வசனம். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து, ஆடுகளைப் போல, ஆடுகளுக்கு எப்படி பலி கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஜனல் என்ன பண்றாரு, இரையாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிச்சிருக்கிறாரு. அடுத்தது, இவைகளை எல்லாம் 17, இவைகளை எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு வந்துச்சு, எங்களை ஆடுகளைப் போல பலியிட கொடுத்தாரு, ஆனா நாங்க என்ன பண்ணோம், உம்மை நாங்கள் மறக்கவும், தேவனை நாங்க மறக்கல. யார் சொல்றது, தாவீது சொல்ற. எங்களுக்கு வந்துச்சு பாடுகள், கஷ்டம் எல்லாம் வந்தது, எங்களை உபத்திரத்துக்கும் யுத்தத்துக்கெல்லாம் எங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு, ஆனாலும் நாங்க என்ன பண்ண முடியல, தேவனை நாங்க மறக்கல என்றதை என்ன பண்றாரு அங்க சொல்றாரு. அடுத்து யோபு சொல்றாரு பாருங்க, யோபு 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். யோபு சொல்றாரு, அவருக்கு அநேக பிரச்சனை, அவருடைய பிரச்சனை நமக்கு எல்லாமே தெரியும், யோபுடைய பிரச்சனை இல்லையா. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தேவனை விட்டு பின்வாங்கல. அவருக்கு வராத கஷ்டங்கள் யாருக்கு இல்லைங்க, அவருக்கு எல்லாமே போயிடுச்சு. அவன் பாருங்க, அவர் என்ன அழகா சொல்ற பாருங்க, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு, தேவனுடைய கற்பனை விட்டு என்ன பண்ணுவார, பின்வாங்கல, அவருடைய வாயின் வார்த்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அப்ப எந்த அளவுக்கு அவருடைய தேவனுடைய கற்பனைகளை அவர் காத்து கொண்டாரு இல்லையா, அது மேற்கொண்டார். அவருடைய பிரச்சனை மேற்கொண்டு, அவருடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, ஜெயிக்க முடிஞ்சு தவிர தேவனை விட்டு என்ன பண்ணுற, பின்வாங்கி அவர் போகல. அடுத்து 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 33வது வசனம்.
யோசியா இஸ்ரவேல் புத்தருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவைகள் எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. யோசியா இருக்கும்போது இஸ்ரவேலில் அந்த இஸ்ரவேல் புத்திரருடைய இருக்க எல்லா விதமான படிங்க. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய அருவருப்புகளை எங்கும் யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய இருக்கிற அந்த அருவருப்புகளை அவங்ககிட்ட இருந்த எல்லா விதமான பாவ காரியங்கள் அகற்றி என்ன பண்றாரு? இஸ்ரவேலிலே காணப்பட்டவைகளை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. அப்ப அந்த யோசியா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாரு? அந்த ஜனங்களை, அந்த ஜனங்கிட்ட எல்லா அசுத்தங்கள் எல்லாத்தையும் நீக்கி தேவனாகிய கர்த்தரை என்ன பாருங்க சேவிக்கும்படி அவர் இருக்கிற நாளெல்லாம் பண்ணியிருக்கிறார். அப்ப அவங்க யாரும் அந்த நேரத்தை நம்ம அவர் பின்னிட்டு யாரும் போகலை. அப்ப இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம கிட்ட இருக்க அந்த அருவருப்புகள் நம்ம நீக்கி இருக்கிறோமா? இல்ல அது உள்ளுக்குள்ளே வச்சுக்கின்னு நாமளும் தேவனை சேவிக்காரு போல சேவிக்கிறோமா என்று நம்ம என்ன பண்ண கொஞ்சம் சற்று சிந்திக்கணும். இது நமக்குள்ள அநேக அருவருப்புகள் இருக்குது இல்லையா? வெறுப்பு, அருவருப்பு, இது வித்தியாசம் நிறைய இருக்கு இல்லைங்களா? அருவருப்புனாக்கா நாய் கப்பினதை திருப்பி சாப்பிடுது பாருங்க, அதுதான் அருவருப்பு. இன்னைக்கு நம்ம அப்படிதான் ஆயிட்டு இருக்கோம். திரும்ப 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 என்ன பண்ணுங்க, பாவத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு பாவங்கள் நம்ம என்ன பண்ண வாழ்க்கையில செஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, அங்க இஸ்ரவேல் புத்திரர் அருவருப்பை யோசிச்சு என்ன பண்ணாரு? நீக்கிட்டு தேவனை சேவிக்கும்படியாக அவர் அந்த காரியங்களை செஞ்சார். இன்னைக்கு நாம கூட என்ன பண்ண போறோம்? அந்த அருவருப்பான காரியங்கள் நம்ம தேவனுக்கு அந்த உடன்படிக்கையை செஞ்சுட்டு, ஆனால் திரும்ப என்ன பண்ணிக்கலாம்? அந்த அருவருப்பான காரியத்தை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணி இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம என்ன கொண்டு போவோம்? தேவனை விட்டு பேக்கப் பண்ணிடாது, பின்வாங்க பண்ண சரி. அப்போ நம்ம அதை என்ன பண்ணோம்? அந்த அருவருப்புகளை என்ன பண்ணோம்? அந்த செய்யக்கூடிய பாவ காரியங்கள் என்ன பண்ண நம்ம விட்டு பின்னு தேவனை நம்ம என்ன பண்ண நோக்கி பார்க்கணும். அடுத்தது பாருங்க, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1-6 இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். 6 அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார். யாரு? எசேக்கியா ராஜா. அவர் என்ன பண்ணாரு? மோசேயினுடைய கட்டளை எல்லாம் கை கொண்டு என்ன பண்ணாரு? கை கொண்டு நடந்தார். அவர் பின்வாங்கி போகலை இல்லைங்களா? அப்போ நம்ம கூட தேவன் கட்டளைகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. இது இப்படி தான் இருக்கணும், பொய் சொல்லாத, பிறர் இச்சிக்காத, உலக ஆசை, இவெல்லாம் என்ன பண்ண நிறைய கட்டளை நமக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். கட்டளை அவர் என்னென்னப்போ செய்யணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாது என்று நல்லா க்ளீனாக நமக்கு என்ன பண்ண நம்ம கேட்டுருக்கணும் எல்லாம் இல்லைங்களா? அப்போ அந்த கட்டளையெல்லாம் நம்ம கை கொண்டு இருக்கிறோமா? அப்போ உண்மையாமே அந்த கட்டளைகள் நம்ம கை கொள்றவளாக இருந்தாக்கா, அப்போ நம்ம உடன்படிக்கை, நம்ம செஞ்ச உடன்படிக்கை என்ன இருக்கும்? கண்டினியூவாக இருக்கும், பின் வாங்கியிருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? தேவன் கொடுத்த கட்டளை நம்ம என்ன பண்ணுறோம்? கை கொள்றதே கிடையாது. பேர் கிறிஸ்தவர்களை போல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நீங்கள் அப்படி தான் இருக்கிறோம். நம்ம செஞ்ச உடன்படிக்கை மறந்துட்டு நம்ம அப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம். எதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு, எந்த நோக்கத்தோடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாரு, இதை நம்ம நினைக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடி அந்த காலத்தில் இருந்தோம், எங்கேயோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்த உலகத்தாரை போல இருந்தோம்.
ஆனால் அவர் நமக்கு அந்த ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாருனாக்கா, ஒரு அழைப்பு கொடுக்குறாருனாக்கா, இதை நம்ம காத்துக்கணும். ஏன்னா இது கொஞ்ச காலம் தான் இது இன்றைக்கி உலகம் இருக்க போகுது. எப்போ இயேசு கிறிஸ்து வருவார்ன்றது நமக்கே தெரியாது. அவ்வளோ ஒரு உலகத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது அப்படி ஒரு சூழ்நிலைகள் தான் சமீபமாக இருக்குது. அப்போ அவர் தேடுகிற அந்த சிறுமந்தையாக நாம் தான் என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நம்ம செஞ்ச அந்த உடன்படிக்கையை நமக்கு என்ன பண்ணணும்? கண்டினியூ பண்ண, நிறைவேற்றணும். தேவன் கூட உடன்படிக்கை செஞ்சார் நோவாவோட. இந்த உலகத்தை நான் என்ன பண்ணுகிறேன்? தண்ணீரால் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். அவர் காப்பாற்ற. இது வரைக்கும் தண்ணியில் இங்கே உலகம் அழிஞ்சது கிடையாது இல்லையா? அவர் வாக்கு கொடுத்தா அவர் மாற மாட்டார், செய்வார். ஸோ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி அவரிடத்துலேயே நம்ம வாக்கு கொடுத்துருக்குறோம்? அப்பா, இதை நான் உங்ககிட்ட வரேன், இந்த உலகத்துக்கு நான் மறித்து நான் தேவ நீதிக்கு நான் பிழைக்கணும். அப்போ இந்த உலகத்துக்கு நம்ம மறிக்கணும்னா இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் என்ன பண்ணார்? வந்தார், தன் ஜீவனையே கொடுத்தார். அவர் இந்த உலக ஆசையெல்லாம் அவர் பார்க்கல. சாத்தான் அவரை சோதிச்சார். அந்த சோதனைக்கு அவர் கீழ்ப்படிய சோதனை ஜெயிச்சார். அப்படி நம்ம கூட என்ன பண்ணுங்க, இன்றைக்கு உலகத்தில் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம கூட இருந்திருக்கும் போது, அப்போ நம்மளுக்கு வருகிற சோதனைகள் இதெல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்ளும்? சாத்தான் கொண்டு வருவான், ஆசைகளை கொண்டு வருவான். அப்போ நம்ம அந்த ஆசையை பார்த்து விழுந்துடுறோமா, இல்லை தேவனை மகிமைப்படுத்துகிறோமா என்கிறதான் நம்ம நம்ம யோசிக்கணும். இப்போ இங்கே ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. இப்போ ஏசாயாவுடைய செவி என்ன பண்ணார்? அவர் திறந்தார். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி. அவருக்குள்ள எவ்வளோ சோதனைகள்லாம் இருந்தது, ஆனால் அவங்களாம் பின்வாங்கி போகலை. தாவீது, யோபு, யோசே, எசேக்கியா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க? அவங்க எல்லா பாடுகளோடு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் பின்வாங்கி போகல. ஆசீர்வாதத்தோடு தேவன் என்ன பண்ணுறாரு? அவங்கள அழகாக வழி நடத்தினார். அப்போ இன்றைக்கு நாம் கூட அவங்களை போல தான் இருக்கணும். இந்த உலகத்தை ஜெயிக்கணும். அப்படி நாம் பின்வாங்கி போகிறவர்களாக இருந்தால் வேதத்தில் அதுக்கான தேவனுடைய சாபம் தண்டனைகள் இருக்குது. நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 125ஆம் அதிகாரம் 5வது வசனம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை அக்கிரமக்காரர்களோடு விழ பண்ணுவார். இந்த உலகம் அக்கிரமானக்காரர்கள் தான் இருக்குது, அநியாயம் செய்கிறவர்கள் தான் இருக்குது, மோசம் போக்குறவர்கள் தான் இருக்குது. அப்போ நாம் தேவனை விட்டு வழி தவறி நம்ம உடன்படிக்கையை மீறி போனால் அவங்களோட கூடவே நம்ம என்ன பண்ணுவார்? போக பண்ணுவார், அனுப்பி விடுவார். அவங்களோட கூட நம்ம போய் சிக்கிக்கொள்ள வேண்டியதான். நம்முடைய ரட்சிப்பை இழக்கக்கூடியதாக இருக்கும். ஓசியா 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. ஆமாம், இன்னைக்கு நம்மலாம் போயிட்டு வாங்க வாங்க, உன்னதமானவர் கூப்பிட்றாரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, யாரும் வரமாட்டேன்றாங்க. எனக்கெல்லாம் சத்தியம் தெரியும். என்ன பண்ணியிருக்காங்க? தெரியாதவங்களுக்கு போய் சொல்லுங்க. இன்னைக்கு தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு வழி தப்பி போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க. சத்தியத்தை நல்லா அறிஞ்சு ருசித்து அவ்வளவோ வேதத்தை ஆராய்ந்து பார்த்தவங்க வந்து நீங்கள் இன்றைக்கி தான் பாருங்க வழி தப்பி போய் கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எப்படி பின்வாங்கி போகிறாங்க. நேகர் அப்படித்தான் ஆகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படி நாம் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கூடணும். இப்படி வாரத்தில் ஒரு நாள் தான் சபைக்கு போயிட்டு வந்துட்டால் மட்டும் போதாதுங்க. இப்படி சகோதர சகோதரிகள் இப்படி என்ன பண்ணோம்? நமக்கு கிடைச்ச நேரத்தை பயன்படுத்தி இப்படி கூடி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தை கேட்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியல.
இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்படி வீடு நிறையும் போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் திருப்பெல்லாம் கிடைக்காது. சகோதர சைகளை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுதான் சங்கீதத்தில் சொல்கிறாங்க, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்போ இப்படி நாம் கூடி தேவனை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது நம்ம பின்மாற்றம் அடைய முடியாது. வாரத்தில் ஒரு நாள் போயிட்டா மட்டும் ஆகாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூடணும், ஆண்டவரை துதிக்கணும். ஆரம்ப காலத்தில் நாங்கள் சபைக்கு வரும்போது, சத்தியத்துக்கு வரும்போது வாரத்தில் 2-3 தடவையாவது போவோம். ஆனால் இப்போல்லாம் இல்லை, இப்போ கூடுறதே கிடையாது. எல்லாருக்கும் சத்தியம் தெரிஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன கூடுற மாதிரி ஆயிட்டு, தெரிஞ்சவர்களும் பின்மாற்றம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? உலகத்தோடு கூட இன்வால்வ் ஆகும்போது அவர்களுக்கும் ஆசை. ஏன்னா நம்ம அற்பமான மனுஷன் இல்லையா, நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அவங்கெல்லாம் நல்லா வசதியாக இருக்கிறாங்க, நான் ஏன் இன்னும் அப்படியே இருக்கிறேன். அவங்கெல்லாம் கார் வச்சுருக்காங்க, நான் இன்னும் கார் இல்லாமல் இருக்கிறேன். அவங்கெல்லாம் வீடு கட்டி, நான் இன்னும் வீடு இல்லாமல் இருக்கிறேன். இப்படி தான் ஒரு அற்ப ஆசை வரும். அப்போ அற்ப ஆசைகள் வரும்போது பேக்கப் நம்ம செஞ்ச உடன்படிக்கைன்னா அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ண உடன்படிக்கை பேக்கப் ஆகிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம ஆகக்கூடாது இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள், எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்றார், தேவனே சொல்றார், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். இன்னைக்கு எல்லாருமே மனுஷனை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க, தேவனை யாரும் நம்பல. நான் இவ்வளவு வருஷமா தேவனுக்குள்ள இருக்கிற, என்ன தேவன் எனக்கு என்ன பண்ணிட்டார், அப்படியே தானே இருக்கிறேன். வேறு யாராவது மனுஷனுக்கு கூட இருந்தாக்கா அவங்க ஏதாவது உதவி செய்வாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது செய்வாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஆயிட்டு இருக்குது. அப்படி ஒரு எண்ணம் இன்னைக்கு அநேகருக்குள்ள வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட என்ன பண்ணுங்க, கர்த்தரை சொல்ற சபிக்கப்பட்டவன் என்றார். நான் சபிக்கிறேன். மனுஷனை நம்பி என்ன, மனுஷன் நம்புறதுல என்ன பிரயோஜனம்? நாசியில சுவாசம் உள்ளவனை பார்க்கிலும், சொல்லுங்க, நாசியில சுவாசம் உள்ளவனை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பதே உத்தமமான. இப்போ நாம யார் மேல நம்பிக்கையா இருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமா, இல்லை நம்ம சொந்த சுயத்தினால நம்ம மற்ற மனுஷன் மேல் நம்பிக்கையோடு இருக்கிறோமா? அப்படி நம்ம மனுஷன் மேல கூட சபிக்கப்பட்டவர்களாக கர்த்தர் நம்மளை சபிப்பார் இல்லைங்களா. எரேமியா 15:6. இதெல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதற்கான ஒரு காரியத்தை தான் அவர் பேசிட்டு வராரு. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி ஆமா உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவோ பொறுக்கிறாருங்க. எப்படி எவ்வளோ பொறுக்கிறார், பொறுத்து இளைத்து போ. அவரே டயர்ட் ஆயிட்டார். இவங்கெல்லாம் இன்னைக்கு திருந்துவாங்க, நாளைக்கு திருந்துவாங்க, நாளைக்கு என்கிட்ட வருவாங்க. இப்படி அவர் எவ்வளவோ பொறுக்கிறார். நம்ம தேவன் அவ்வளவு பொறுமை உள்ள தேவன். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? அவருடைய பொறுமையை சோதிக்கிறோம். இப்போ நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ண எவ்வளோ பொறுக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு அளவுக்கு மீறி அவன் ரொம்ப சேட்டை பண்ண நம்ம சும்மா இருக்கிறோமா? இழுத்து 2 விட்டுறோம். எவ்வளோடா அவனை தாங்குறது, எவ்வளோதான் நான் அவனுக்கு இது பண்ணுறது? என் பொறுமையை சோதிக்காத. அதுதான் இங்கே சொல்கிறாரு அவரு, நான் பொறுத்து இளைத்து போனேன். அவருடைய பொறுமைக்கு எல்லை இருக்குதுங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் பொறுமை நம்ம என்ன பண்ணுங்க, சோதிச்சுக்க கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம அப்படி பின்வாங்கி போயிருந்தால் அவர்கிட்ட வந்து சேரத்துக்கான வழியை நம்ம தேடிக்கொள்ளணும். அவர் நம்ம தேவன் யாரையும் பொறுமையை தள்ளுகிறவர் அல்ல.
இல்லையா? அவர் ஒரு துன்மார்க்கன் மறிக்கிறது அவருக்கு விரும்பப்படுகிறார் நம்ம தேவன். அப்போ நம்மளை அழைச்சவர் என்ன பண்ணுவார்? விட்டுடுவாரா? அப்போ நம்ம மனம் திரும்பி போகும்போது என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக ஏற்றுக்கூடாது. ஒரு கதை கூட இருக்குல்லையே பைபிளில், இளைய குமாரன் அப்பாருங்க தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு என்ன பண்ணார்? சொத்தெல்லாம் பங்கிட்டு ஊதாரி போய் சுற்றிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் யோசிக்கிறார். எதுக்கு? இதுக்கு இல்லாமல் எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் நல்லா சாப்பிட்றாங்க, நான் ஏன் இந்த பண்ணி சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் ஒரு வேலைக்காரனாகவும் போனால் போய் சேர்ந்துக்கலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண வரார். அவங்க அப்பா விட்டுட்டாரா? கட்டி பிடிச்சி மகனை நல்லா என்ன பண்ணார்? ஆடி கொடுத்து மோந்தத்தை போட்டு அவன் நல்ல ஒரு அலங்கரிச்சார். அப்படி தாங்க நம்மளுடைய தேவன் இல்லைங்களா? நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். நம்ம பின்வாங்கி போனாலும் அவரை நோக்கி அவரை தேடி நம்ம போனால் நம்மை அப்படியே அலங்கரிப்பார் இல்லைங்களா? இதை நம்ம என்ன பண்ணோம்? உணரணும். அப்போ நம்ம வேக்கப் ஆகிறது என்ன பண்ணோம்? அப்படி ஆகிட்டு இருந்தாக்கா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண மாற்றிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, நான் பின்வாங்கி போனேன், என்னுடைய பாவத்தினால், என்னுடைய இச்சையினால், என்னுடைய உலக ஆசையினால் நான் என்ன பண்ணியிருக்கேன்? பின்வாங்கி போனேன். எனக்கு இந்த உலகம் நிரந்தரம் இல்லாததுன்னு நான் அறிஞ்சு கொண்டப்பா. கடைசியாக நான் உங்ககிட்ட வர என்னை என்ன பண்ணுங்க? அலங்கரித்து என்னையும் ஒரு மகிமைக்கு கொண்டு போகிறதுக்கான வழி எனக்கு கொடுங்க சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? அவர்கிட்ட கேட்டு நம்ம என்ன பண்ண பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது கூட பாருங்கள், ஏசாயா 1:28 துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நெருங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். துரோகிகளும் பாவிகளும் ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாகுவார்கள், ஒண்ணுமில்லாத ஆயிடுவாங்க. தேவனை விட்டு நீங்க போயிட்டு பாருங்களா, எத்தனை பேர் தேவனை விட்டு இன்னைக்கு சிதறி போய் இருக்கிறாங்க. தேவனை விட்டு போகக்கூடாது. நம்ம அவர் தான் நம்மளுடைய அடைக்கலம், அவர் தான் நம்மளை என்ன பண்ண படைத்தவர். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அண்டாசரத்துக்கும் தேவனாக இருக்கிறவர். அப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கிற நாம் அவரை விட்டு போனால் அந்த உலகத்தை என்ன பண்ணுவோம்? ஒன்றும் இல்லாமல் போயிடுவோங்க, சிதறி போயிடுவோம். அவரு கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. அவரை விட்டு நீ வெளியே போன வாசப்படியிலே உனக்கு ரெடியாக காத்துட்டு இருக்கான் சாத்தா. உன்னை நம்மளை சிதறடிச்சுடுவான். அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. எப்போது நம்ம தேவனோட கூட தான் இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை வந்தாலும், அவரை விட்டு நம்மளை எது பிரிக்க வந்தாலும் சரி, மரணமே நம்மளை பிரித்தா கூட சரி, அவரை விட்டு வெளியே போகக்கூடாது. ஏன்னா நம்மளை உயிரோடு எழுப்புகிற தேவன் அவர் இல்லைங்களா? அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கும். நம்ம ஏன் அவரை விட்டு வெளியே போகணும்? நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியல. அவர் அண்டையில் இருங்க. அவர் போகும்போது வரும்போது பாதுகாக்க, எதிர்பாராத ஆபத்திலிருந்து தப்புவிக்க வரும் அவர் தான். அப்படிப்பட்டவரை விட்டு நம்ம வெளியே போனால் என்ன பண்ணுவோம்? சிதறி போய்டுன்றதை நம்ம என்ன பண்ணோம்? மைண்டில் நம்ம சிந்தியில் வச்சுக்கொள்ளணும். 2 பேதுரு 2 19-22 முடிய. தாங்களோ கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் ஆமா அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டார். அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தில் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அவர் அறிகிற அறிவு நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்ட. எதுக்கு? இந்த உலக காரியத்துக்கு நாம் சிக்கிட்டோம்னாக்கா, ஏன்னா ஏற்கனவே அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? தெரியும் நம்ம முன்னாடி உலகத்தில் எப்படி இருந்தோம், நம்ம எப்படியெல்லாம் பட்டம் பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் தேவனுடைய கிருபையினால அவர் நம்மளை அறிந்து கொண்டு நம்ம தெரிஞ்சு கொண்டு வார்த்தை கொண்டு அவருக்குள்ள நம்ம வந்திருக்கும் போது, ஆனாலும் அவரை விட்டு நம்ம வெளியே போனா முன்னிலைமையிலும்
பின்னிலமே முன்னிலமே கேடு உள்ளதா இருக்கும். அதை பார்க்கலும் டபுளா இருக்குடுங்க நம்ம விட்டு போனாக்கா. எது வேணும் நமக்கு? இயேசு வேணுமா, உலகம் வேணுமா, உலக ஆஸ்தி பாஸ்திகள் வேணுமா? இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், உயிரில் இருக்கிற வரைக்கும் தான். இந்த உயிர் போச்சுன்னா ஒன்றும் கிடையாது. அடுத்து யார் சாப்பிட்றா, யார் எடுக்கிறா, என்ன பண்ணான்னு நம்ம யாரும் தெரியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனுடைய அண்டையில் தேவனோடு கூட இருந்து தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள், அவருக்கு பிரியமானது என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் இந்த உசுறு இருக்கிற வரைக்கும் செஞ்சு முடிச்சிடணுங்க. இந்த இடத்துல மாசிலாமணி நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அவர் இருக்கும்போது மழை காற்றுனா கூட என்ன பண்ணுவார், ஓடி வந்துடுவார். வயசான காலம் வந்தால் கூட எப்படியாவது உசுறு இருக்கிறவருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு முடிக்கணும் அவருடைய நோக்கம். அவர் செஞ்சார். ஆனால் தேவனுடைய சித்தம் சீக்கிரமாக என்ன பண்ணுறாரு, எடுத்து முடிச்சார். அவர் ஓட்டத்தை ஓடிட்டார், முடிச்சிட்டார். அதனால் இதுவே வேணால் போதுமா பண்ணிட்டு. அப்போ நாம் கூட என்ன பண்ணணும், என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்றைக்கி? கடவுள் தேவனுக்காக என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்யலை சொல்லப்போனால். ஆனால் ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணோம் செய்யணுங்க தேவனுக்காக. அவர் பிரியப்படுத்துறமான காரியம் செய்யணும். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? யாருக்காவது ஒரு காசு, ஒரு பிச்சை போடணும், யாருக்காவது ஒரு சாப்பாடு கொடுக்கணும், யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செய்யணும். இதில் என் தேவன் மகிமைப்படுவாரா என்ற நோக்கத்தோடு தான் நம்ம இருக்கணுங்க. அப்படி அடுத்த வசனம் படிங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆமாங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்து, யாருங்க அவர்கள்னாக்கா நாம தான் நீதியின் மார்க்கத்தை அறிந்திருக்கிறோம். நீதி உள்ள இயேசு இல்லையா, நம்முடைய யார் பிதா யார், தேவன் யார், குமாரன் யார் இல்லையா, அந்த நீதி, தேவனுடைய நீதினா என்ன, இதெல்லாம் அறிந்திருக்கிறோம். நாம தான், வெளியில் இருக்கிறவங்க கிடையாது இல்லைங்களா? அப்படி அறிந்தவர்கள் படிங்க. தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் நலமா இருக்கும், அவர்களுக்கு நலமா இருக்கும். முன்னாடியே நம்ம வரத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சிருந்தாக்கா ஏன்பா நம்ம அங்கே போய் மாட்டின்னு சிக்கின்னு கிடக்கலான்னு சொல்கிறோம் இல்லையா? நலமாக இருந்திருக்கோம். என்னடா இப்படி இல்லை அப்படி இல்லை, எங்கடா போகிறதுன்றது ஒரு முழிச்சிட்டு இருக்கு. அநேகர் அப்படி தான் ஆகிட்டுக்குது. தெரியாமல் வந்து காலை வச்சுட்டோமோ இல்லையா, அப்படி தான் ஆகிட்டுக்குது இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை. தெரியாமல் வந்துட்டு மாட்டிட்டோம்பா. கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் நல்லா இருப்பான், சந்தோஷமாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், வசதி வாய்ப்போடு இருக்கலாம் என்று நம்ம நினச்சிட்டு என்ன பண்ணலாம், வந்துட்டோம். இங்கே வந்தால் தான் தெரியுது பாடுகள். ஒவ்வொரு நாளும் என்னடா பிரச்சனைகளோட. முன்னாடியே தெரியாமல் தான் நடந்திருக்குமே இருந்துக்கலாம் இல்லை, அப்படி தான் நினைக்கிற வச்சுருக்கு இல்லைங்களா? இல்லை, இந்த பாடுகள் கொஞ்ச நாளைக்கு தான். வரப்போகிற மகிமைக்கு இது என்ன பண்ண ஈடு இல்லை, இது சும்மா கொஞ்ச நாளைக்கு. ஆமாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அவர் அறிகிற அறிவில் நம்ம வளரணும். பாடுகள் உண்டு. இயேசு முன்னாடியே சொல்ல, ஒருவன் என்ன பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுக்கணும். இப்போ நம்ம சிலுவை எடுத்துகிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொருக்கும் ஒரு பிரச்சனைகள் உண்டு இல்லையா? அந்த சிலுவையோடு தான் நம்ம வரோம் இல்லையா? ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு தான். இதை கண்டு நம்ம என்ன பண்ண பயந்து பின்வாங்கி போயிடக்கூடாது. இந்த சிலுவை கொஞ்ச நாளைக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. அதை கூட நம்ம சுமக்காமல் சந்தோஷமாக இருந்து எப்படி போக முடியும் பரலோகத்துக்கு இல்லையா? போக முடியாது இல்லையா? அந்த சிலுவை நம்ம என்ன பண்ண ஏற்றுக்கொள்ளணும். இந்த சிலுவை நம்ம ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணுங்க. ஆனால் அது தேவனுக்கு உகந்த ஒரு சிலுவையாக இருக்கும். நீயே நாமளே போய்ட்டு மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு எல்லாம் போனாக்கா அதெல்லாம் சிலுவை இல்லையா? அவர் நிமித்தம் வருகிற சிலுவை இல்லையா? அதனால் அது நம்ம என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது படிங்க. நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்டு, அதான் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் என்னதான் பண்ணி நீ சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி அழகாக பூசி நீ விட்டா கூட அதுக்குமா அந்த சேத்துல தான் மட்டும் உருண்டிக்கும். அப்படி தான் இன்னைக்கு அநேகர் ஆகிட்டுக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டாங்க தேவனுடைய வார்த்தையை, அப்படி எல்லாமே ருசிச்சாங்க, பழையபடியே கொம்பட்டு கீழே விட்டுக்கிறாங்க, சேத்துல தான் வந்துட்டுக்கிறாங்க. தெரியும், சத்தியம் தெரியும், எல்லாம் நல்லா தெரியும். ஆனாலும்
சேற்றில் பன்றி கழுவப்பட சேற்று பற்றியில் விழுற அந்த மாதிரி தாங்க ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி கிறிஸ்தவம். உலகத்தாரே மேலும் போல தெரியுது அவங்களே பார்க்க, நம்மளை பார்த்து கேலி கிண்டல் செய்கிற மாதிரி கதையாயிடுச்சு கிறிஸ்தவர்களை பார்த்து. அப்போ நம்மளாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் இருந்தால் என்ன பண்ணலாம்? தேவனுக்காக எப்படி வேணாலும் வாழல. இந்த வைராக்கியம் வரணும், இந்த வைராக்கியத்தோடு தான் வாழணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும், நான் என் தேவனை விட்டு பின்வாங்க மாட்டேன். அதற்காக என் ஜீவனையே போனாலும் பரவாயில்ல, என் தேவன் தான். அந்த நோக்கத்தோடு தான் நம்ம வாழணும், பின்வாங்கி போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 36வது வசனம். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? ஆமா, வழிய மாற்றி மாற்றி நீ இப்படி ஒரு ரூட்டு போனால் அப்படி போகலாம், மாற்றி மாற்றி அப்படியே என்னமோ யாரும் தெரியாத மாதிரி அப்படியே என்ன பண்ணுறான், அப்படியே ரூட்டை அப்படியே மாற்ற, இந்த ரூட்டை மாத்திரா டக்குன்னு, அங்கே பிரதர் வர்றாரு டக்கு இந்த ரூட்டு மாற்றி. யார் வந்தால் என்ன வர்றனாங்க, அவர் மேலே இருக்கிறவர் பார்க்குற, நீ உன் வழி நீ எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். வீட்டில் இருக்கும்போது வேறு மாதிரி வாழலாம், சபைக்கு வந்து இப்படியே பரிசுத்தமாக இருக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சபையில் வந்தால் ஒரு மாதிரி ஒரு பக்தி, வெளியே போனால் இன்னொரு பக்தி, அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய வழிகள் ஒரே வழி தான், நம்முடைய வழி இயேசு கிறிஸ்து தான். அந்த வழியை தான் நம்ம பிடிச்சி என்ன பண்ண போகணும். அந்த இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்கிறது தான் என்ன பண்ணுங்க போகணும். அப்போ நம்ம அந்த இடுக்கமான வாசல் வழி போகணும், நம்ம வழியில் மாற்றிக்க கூடாது. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ தேவன் பார்ப்பார் நம்மளுடைய ரூட்டை, நீ எந்த வழியில் போகிறன்னு. அதெல்லாம் நம்ம வழி தவறான வழியாக இருந்தால் அந்த வழி நம்மளை பின்மாற்றத்துக்கு கொண்டு போகும். நீதியின் வழியாக இருந்தால் அது நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். வந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், உணர்ந்து கொள்ளணும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 62வது இயேசு சொல்கிறாரு, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு திரும்புகிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். நம்மள என்ன பண்ணிக்கலாம், வந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ள பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அது நம்ம என்ன பண்ணோம், பேக்கப் பண்ணிட்டோம் இல்லைங்களா. வந்துட்டோம், இயேசு முன்னாடி தானே சொன்னார், வரணும்னா பாடுகள் இருக்குதுப்பான்னு சொல்லிட்டாரு இல்லையா. அப்படி பின்னாடி திரும்புறது என்ன, அவங்க கூட போஸ்டர் கொடுத்துக்கிட்ட போயிட்டு நான் போயிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் மறிச்சிட்டாங்க, இப்போ அடக்கம் பண்ணிட்டு வந்தேன். அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு வேறு ஒருத்தர் இருக்கிறாங்கப்பா, நீ ஏன் பின்னாடி வா சொல்லிட்டாரு இல்லையா. அப்படி தாங்க நமக்கு உலகத்தில் எல்லாம் இருக்கலாம் போகலாம், நம்ம தேவை வேண்டியது வேலையே கிடையாது. அண்ணன் கூட பாருங்கள், அவருடைய சொந்தக்கார சகோதரர் மச்சன்ஸ் கல்யாணம் இருந்துச்சு, போனார் முடிச்சிட்டாரு. ஆனாலும் வேளாங்கண்ணிக்கே போயிட்டு வந்துட்டார். அவங்க போன அப்புறம் நமக்கு என்ன, அது என்னுடையதல்ல. என்னுடைய நோக்கம் அங்கே தான், என்னுடைய கோல் அதுதான் இல்லையா. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. வந்துட்டு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம், அது லாபமோ நஷ்டமோ கிறிஸ்துக்காகவே வாழ்ந்துட்டு போகணும். பின்னிட்டு நம்ம போயிட்டு இல்லை அவங்க இவங்க ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இப்படி சொன்னாக்கா அதுக்காக சபையை விட்டு இப்படியெல்லாம் போய்க்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நீ முன்னாடி யோசிச்சிருக்கணும் இல்லையா. வரத்துக்கு முன்னாடி யோசிக்கணும். சொன்னார் தானே அவர், உன்னை கட்டாயப்படுத்தினாரா, நம்மளை கட்டாயப்படுத்தினாரா இயேசு இல்லையே. வரத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்போ யோசிச்சு தானே முடிவு எடுக்கணும். அப்போ வந்துட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம். நஷ்டமோ லாபமோ நம்ம என்ன பண்ணோம், அதிலே இருந்துட்டு போயிருந்தோம். அப்படி நம்ம என்ன பின்னிட்டு திரும்பி போனால் என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடம் கிடையாது. கலப்பையில் நம்ம வச்சிட்டோம்னா அதே நோக்கி அந்த கோலோடு ஓடுவோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 39வது வசனம். நாமோ கெட்டுப்போக பின்வாங்கி போகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்ம கெட்டு போகிறதுக்கு பின்வாங்கக்கூடாது, நம்முடைய ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கணும். விசுவாசிகளாக இருக்கணும். ஆத்துமா கெட்டு போகிறதுக்கு நம்ம பின்வாங்க. கெட்டு போகிறது எதுக்கு போகணும் தெரியும், அது அசுத்தனும் தெரியும். ஆனால் அதிலே போயிட்டு எதுக்கு விழுறோம் இல்லையா. அது விழுந்த என்ன பிரயோஜனம் வருது. அப்போ நம்மளுடைய ஆத்மா தேவனுக்குரியதாக, அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், முயற்சி செய்யணும்.
அப்போ தேவனுக்கு என்ன பண்ணுறாரு? நமக்கு சில அறிவுரைகளை எச்சரிப்பு கூட கொடுக்குறாரு. யாருக்கு? நம்ம எப்படி இருக்குன்னுன்றதுக்கு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். இது பேதுரு சொல்றாரு. அப்போஸ்தலர்கள் நிருபத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அநேகர் வந்து என்ன பண்ணாங்க? தேவையில்லாத போதனைகளை கொடுத்து என்ன பண்ணாங்க? நம்மள இழுத்துக்குவாங்க. ஏன்? கெட்டு போகிற வழியை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு நீ போய் பண்ணி பார்த்து டினிட்டிலாம் சொல்லி பாரு, இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கெட்டு போகிறது தான் வழி. நரகம் இல்லை, நரகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய தேவனுடைய அன்பே இன்னும் புரிஞ்சிக்காம அநேகர் இருக்கிறாங்கப்பா, இல்லையா? இப்போ நாமெல்லாம் தேவனுடைய அன்பு புரிஞ்சிருக்கிறோம். நமக்குள்ள தவறான சத்தியங்கள் யாராவது கொண்டு வந்தோம்னா அவங்களோட ஒரு சேரவே கூடாது. அது நம்மளை தப்பான வழி கொண்டு போயிடும். இன்னைக்கு அநேகர் கூட அப்படித்தான் இருக்கிறாங்க. தவறான போதைகளை போதிச்சு இயேசு கிறிஸ்து இன்னும் வரல, ஆனால் வந்துட்டேன்னு சொல்லி ஒரு கூட்டமே தெரிஞ்சுட்டுக்குது. அவர் வந்தால் இப்படி இருக்குமா உலகம்? நாமெல்லாம் அப்படி இருக்குமா? நம்மளுக்கு அந்த வியாதி, கஷ்டம், கடன் பிரச்சனை, இவ்வளோ தொல்லைங்க எதுக்கு? எப்படி இருந்திருப்போம்ல? நல்லா ராஜா மாதிரி அவர் கூட இருந்திருப்போம். இதை கூட தெரியாமல் ஒன்று என்ன பண்ணிருக்காங்க ஜனங்க? இயேசு வந்துட்டாருன்னு சொல்லி போய் போதனை போதிச்சுட்டு என்ன பண்ணாங்க? ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. அவங்கள தப்பான வழி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பின்மாற்றம் அடிச்சிருக்காங்க. தெரிஞ்சவங்க கூட, நல்லா தெரிஞ்சவங்க கூட பின்மாற்றம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து 17. பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் ஆமா அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து. இவைகளெல்லாம் யாரு தெரிஞ்சிருக்கிறது? தேவன் யாரு, குமாரன் யாரு, நரகன் என்ன, ஆத்மானா என்ன, எல்லாமே நாம தான் தெரிஞ்சிருக்கிறோம். இவைகளில் நீங்க என்ன பண்ணணுங்க? உறுதியா இருக்கணும். இதுல தான் உறுதியா இருக்கணும். யாரோ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுங்க? வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். கடைசி காலத்துல அநேகர் வந்து வஞ்சிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? நம்மள பிசாசானு என்ன பண்ணுங்க? நம்மளை பின்மாற்றம் அடைய செஞ்சிடுவோம். இதில் நம்ம என்ன பண்ணணும்? உறுதியா இருக்கணும், எச்சரிக்கையோட இருக்கணும், விழிப்போட இருக்கணும், எப்போதும் விழித்து இருக்கணும். சத்தியத்துல விழித்திருக்க. நீங்க போட்டு நைட்டெல்லாம் மூச்சுக்காதீங்க, இல்லையா? தேவனுடைய வார்த்தையில, தேவனுக்குள்ளே காரியத்துல விழித்து இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளை யாரும் என்ன பண்ண? சாத்தான் நம்மளோட மோசம் போக்க முடியாது, இல்லைங்களா? அது நம்ம உஷாரா இருக்கணும். அடுத்தது பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். சகோதரரே, சகோதரிகளே, தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசம் இல்லையா? இப்ப நம்மளுக்குள்ள அப்படி ஒரு காரியங்கள் இருந்தா, தேவனை விட்டு விலகு போகக்கூடிய காரியங்கள் இருந்தா, பாவ காரியங்கள் இருந்தா, நம்ம என்ன பண்ணோம்? அதை எடுத்து போட்டுடணும். அடுத்தது படிங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமா, நம்ம என்ன பண்ணோம்? ஒருவருக்கொருவரை புத்தி சொல்ல. எப்படி சொல்ல முடியும் புத்தி? இப்படி கூடி வரும்போது தான் புத்தி சொல்ல முடியும். நான் போய் சவுந்தரி வீட்டில் போயிட்டு அப்போ நான் என்னுடைய வேலை விட்டு புத்தி அங்கே போய் சவுந்தரி சொல்லிக்க முடியாது. இப்படி கூடி நம்ம வரும்போது, சகோதர கூடி வரும்போது நம்மளுடைய பிரச்சனை என்ன, நம்ம எந்த இதில் இருக்கிறோம், நான் இந்த மாதிரி தப்பான வழியில் போயிட்டு இருக்கேன், இதுலேருந்து எனக்கு விடுதலையாக தெரியல, நான் மாட்டிட்டு இருக்கிறேன், இதுலேருந்து நான் எப்படி நான் வெளியே வரணும், எப்படி சகோதரியிடத்தை சொல்லி கேட்கும் போது தான் அவங்களுக்கான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. உலகத்தார்கிட்ட கேட்டால் அந்த ஆலோசனை கிடைக்காது, தப்பான ஆலோசனைகள் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து என்ன பண்ணிங்கன்னா புத்தி சொல்லக்கூடாது. என்ன பார்த்தா புதன், நீங்கள் தப்பான வழி போட்டுறீங்க, வேணாம், வாங்க கிறிஸ்துக்குள்ள இப்படி நிலைச்சிருங்க, இப்படி நம்ம புத்தி சொல்லி என்ன பண்ண ஒரு அங்கமாக என்ன பண்ணோம்? எல்லாரும் பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அந்த பதில் போனால் நமக்கு என்ன கிடைக்குது? சொன்னால் கேட்க மாட்டேன். அப்படி இருக்கக்கூடாது, போகணும், போயிட்டு ஒரு புத்தி சொல்லணும். நம்ம சொல்கிற கடமை நம்ம கடமை சொல்லணும். அப்படி நம்ம சொல்லாமல் இருந்தால், நம்மள யாராவது வழி தப்பி போகிறவங்க இருந்தால் என்ன பண்ணோம்?
ஒரு புத்தி சொல்லி கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தணுங்க. ஓகே, முடிஞ்சிச்சுல? அப்போ நாம் என்ன செய்யணும்? இப்போ நாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் பண்ணார், அவங்கெல்லாம் விசுவாச்சாங்க, பின்வாங்கி போகலை. அப்போ பின்வாங்கி போனால் இவ்வளோ தண்டனைகள், இவ்வளோ இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும்? வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமாம், எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம். நம்ம பாவமெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம், என்ன பண்ணலாம்? அவர்கிட்ட சொல்லுவோம், நான் பாவம் செஞ்சேன், என்னை மன்னிங்க, அறிக்கையிடும். அப்படி அறிக்கையிடும்போது நம்முடைய தேவன் எவ்வளோ உண்மையும் நீதி உள்ள தேவனாக இருக்கிறாருங்க. நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லலை. ஒரு மனுஷங்கிட்ட நம்ம செஞ்ச தப்பு மன்னிச்சுக்க பண்ணாக்கா அவங்க சும்மா வெளியே வேஷத்துக்காக சரிப்பா. ஆனால் அவருக்குள்ள என்ன பற்றி எரிஞ்சிட்டு இருக்கோம் அந்த கோவம், நமக்குள்ள அந்த வெறி. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. என்னதான் பாவம் செஞ்சாலும் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார், அவர் அன்பு உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பை நமக்கு என்ன பண்ணாத வெளிப்படுத்தி என்ன பண்ணாத, சரி என் பிள்ளை வந்துட்டான், தான் செஞ்ச தவறை சொல்லிட்டான், அதை நான் என்ன பண்ணேன், என் பிள்ளை மன்னிச்சு நான் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண தேவனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவாங்க. அதுதான் நம்மளுடைய தேவன். அப்படி நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய பாவம் இருந்தால், பாவக்காரங்கள் இருந்தால் அறிக்கையிட்டு தேவனுக்கு என்ன பண்ணல, சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். அடுத்த பிறகு சங்கீதம் 51:1-3. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஆமாம், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிங்க. உங்கள் கிருபையின்படியே எனக்கு இறங்குங்க. அவர் இறங்குவாருங்க. நம்ம போனாதான் இறக்கம் வருவார், இறங்குவார், நம்ம சுத்திகரிப்பார். அவர்கிட்ட போகாமல் இருந்தால் எப்படி அவர் இறங்குவார்? இல்லையா? நாம் தான் இறங்கி போகணும். நான் ஏன்னா நம்ம தவறு செஞ்சோம், பாவம் செஞ்சோம். அப்போ நீதி உள்ள தேவன் நம்மளோட பாவம் செய்ய சுத்த கண்ணனாக இருக்கிறார். அவர்கிட்ட எப்படி போன அவர் நம்மகிட்ட வருவாரா? நம்ம தவறு நம்ம செஞ்சு நம்ம உணர்ந்து என்ன பண்ண அவர்கிட்ட இறங்கி போகும்போது நம்முடைய மீறுதலை என்ன பண்ணுங்க, சுத்திகரிப்பார், நம்ம சுத்தம் பண்ணுவாருங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அற என்னை சுத்திகரிக்கும். ஆமா, என்னுடைய அக்கிரமும், நம்ம செய்யற அக்கிரமும் அநியாயம் இது எல்லாத்தையும் என்ன பண்ண அவர் கழுவி நம்ம என்ன பண்ண முற்றிலுமா சுத்தம் பண்ணிடுவார். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆமா, நம்மளுடைய பாவம் நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன பாவம் செஞ்சுட்டு நமக்கு தெரியும். நம்மளுடைய மீறுதல் என்ன நமக்கு தெரியும். நான் என்ன மீறி போயிட்டு இருக்கிறேன், எங்கே மீறி போயிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ணா அறிஞ்சிருக்கிறோம். அப்போ நம்ம அறிஞ்சு நம்ம என்ன பண்ணோம், எப்பொழுதும் போயிட்டு அவருக்கு முன்பாக நிற்கணும். நான் இதெல்லாம் செஞ்சுக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க. எனக்குள்ள அந்த பின்மாற்றங்கள் உங்ககிட்ட இருந்து என்னை பின்வாங்கி போயிட்டே இருக்கிறேன். நான் தூரம் போயிட்டு இருக்கேன். என்னுடைய அறிக்கையில் நான் என்ன பண்ணேன், பின்வாங்கி போயிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்குள்ளே இருக்க அந்த பாவக்காரங்க தேவன் நீக்கி போடுங்க என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு இரக்கம் பெற்று என்ன பண்ணா நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8-10. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமாம், நாம் தேவனிடத்தில் சேரும்போது தான் அவர் நம்மக்கிட்ட வருவார். நம்ம சேராமல் இருந்தால் அவர் வரமாட்டார். நாம் ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரியவங்க கிடையாது இல்லையா? நாம் தான் அவர்கிட்ட போகணும். அப்போ அவர்கிட்ட போகும்போது அவர் நம்மகிட்ட வருவார் இல்லைங்களா? அடுத்தது, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். ஆமா, இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமா, நீங்கள் உயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. ஆமாங்க. அப்போ நம்மளாம் பாவிகள். அப்போ நம்மளுடைய அசுத்தமான நம்ம கைகளை என்ன பண்ணுறது, இந்தக்கா சுத்திகரித்து தேவன்கிட்ட நாம் அவர்கிட்ட என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமாம், எல்லா விதத்திலும் நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம், நம்மளை தாழ்த்தி கொள்ளணும். அப்போதான் என்ன பண்ண உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து அப்படியே தாழ்த்தினார். மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தி என்ன பண்ணார், இருந்தார். அப்போ தேவன் எங்கே உயர்த்தி வச்சுறார், அவருடைய வலது பரிசத்தில் வச்சிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வலது பரிசத்திற்கு நம்மளை அழைச்சிருக்கிறார் தேவன், அவருடைய பக்கத்தில் நிற்பதற்காக, ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் இந்த உலகத்தை ஆளுவதற்காக இல்லையா? அப்போ நம்மளை என்ன பண்ணினோம், தாழ்த்தி கொள்ள வேண்டும். தாழ்த்து எவ்வளவோ நம்ம தாழ்த்தினோம், அவ்வளவு நம்ம என்ன பண்ணுறோம், தேவன் உயரத்தில் கூட வச்சுருவார்.
இப்போ நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட குணங்களை கூட நம்ம என்ன பண்ண வச்சு, அப்படி தாழ்மையான குணம்னா நம்ம பின்வாங்குகிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 51:10. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், ஆமாம், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே குடிப்பியும். ஆமாம், சுத்தமான இருதயம். இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணணும் தேவனிட்ட. சங்கீதக்காரர் சொல்கிறாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவி என்ன என்ன பண்ணுங்க உள்ளத்தில் குடிப்பியும். அவர் தாங்க நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறவர். நிலையில்லாத ஆவி, அவருடைய ஆவி நமக்கு நல்லா கொடுப்பார். அப்போ நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ண பண்ணார், தேவனுடைய ஜெபிச்சு என்ன பண்ணோம், சுத்தப்படுத்தி கொள்ளுவோம். இப்போ தேவனுடைய அன்பு பாருங்கள், அவர் என்ன பண்ணார், இப்படிப்பட்ட பொருள் அவர்கிட்ட கோபப்படலை, கூப்பிடுறாரு, வாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஓசியா 14:4. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. என்ன ஒரு அருமையான வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களுடைய மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. தேவன் கோபம் எவ்வளோ சிநேகிக்கிறா பாருங்க. இவ்வளோ பாவங்கள், இவ்வளோ அக்கிரமம் இதெல்லாம் செஞ்சு அவர் கூப்பிட்ற, வாங்க ஏன்பா அப்படி போறீங்களே, நான் உங்களை சிநேகிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், வாங்க உங்களுடைய சீர்கேட்டெல்லாம் நான் மன்னிக்கிறேன், மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன், மனப்பூர்வம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அவர்கிட்ட வர்றதுக்கு ரெடி ஆகணும். அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வாருங்க. ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே, என்னை எப்படி தண்டிச்சிடுவாரோ, என்னை விட்டுடுவாரோ என்றதை நம்ம அவருடைய வார்த்தை கேட்காம அடிக்கடி அதான் வேறு வழியில் நம்ம ஓடிப்பாரு. அப்படி இல்லாமல் நம்ம எப்படியா நம்மளை மாற்றி மனம் மாறி நம்ம தேவன்கிட்ட வரும்போது என்ன பண்ணுவார், அவர் நம்மளை தண்டிக்க மாட்டாருங்க, அவர் அன்பு கொடுத்து நம்ம ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்டதான் நம்ம தேவன். இப்படி இருந்தால் அப்போ தான் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம இடத்துல பிரியமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவேனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராதுங்க. அப்போ நாம் இதெல்லாம் பண்ணிட்டு கூட நம்ம எல்லாம் தெரிஞ்சு பின்வாங்கி போனால் அவர் நம்மக்கிட்ட பிரியப்பட மாட்டார். அவர் நம்ம இடத்துல பிரியப்படணும்னா இந்த விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம போகணும், அவரே பற்றி கொள்ளணும். நம்மக்கிட்ட இருக்கிற பின்வாங்கக்கூடிய காரியங்கள் எந்த காரியங்களாலும் கூட இருக்கலாம், நம்ம எப்படியாவது தேவனத்தை பின்வாங்கி பண்ணுவோம். அதனால் நம்ம உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நம்ம மண்டிக்கிட்டு, தாவீதை போல எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்க கேட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவர்கிட்ட நம்மளோட இருதயத்தை சுத்தப்படுத்திக்கலாம், அவரோடு கூட நம்ம என்ன பண்ணலாம், சேர்ந்து கொள்ளலாம். தேவன் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் கேட்ட உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கடைசி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த இரவு வேளையில தகப்பனே, தாசர் மூலியமாக எங்களுக்கு ஒரு தேவ எச்சரிக்கைக்கு நன்றி தகப்பனே. ஆம் சுவாமி, எங்களுக்கு முன்னோடியாக இருக்கிற உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் பின்தொடர்ந்து ஓட, இதோ எங்கள் இடையில வருகிற இந்த உலக ஆசைகளை நாங்கள் அதை பின்தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும் நாங்கள் பின்தள்ளி, இதோ விசுவாசத்தையும் துவக்குகிறவும் முடிக்கிறவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே நாங்கள் பின்தொடர்ந்து செல்ல உடைய ஆவிதாமே தந்து எங்களை வழிநடத்துகிறார தகப்பனே. அப்பா தகப்பனே, இதோ அருமையாக தாசன் மூலியமாக எங்களுக்கு ஒரு தேவ எச்சரிப்பு கொடுக்கிறே தகப்பனே, அதுக்காக நன்றி தகப்பனே. நாங்களும் அப்பா இஸ்ரவேல் பிள்ளைகள் போல நாங்கள் ஆகிவிடாதபடி நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர், இதோ உமது குமாரனுடைய சாயலை தரித்து கொள்ள வந்திருக்கிற நாங்கள் தகப்பனே, இந்த உலகத்தை நாங்கள் பின்னிட்டு பார்க்காமல், இதோ உமது குமாரன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் தகப்பனே. அதே போல எங்களையும் செய்து முடிக்க நீர் அழைத்திருக்கிறீங்க தகப்பனே. இங்க கூடி வந்திருக்கிற என் சகோதர சகோதரிகள் அனைவரும் தகப்பனே உடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆம் சுவாமி, இதோ இன்றைய தினம் தகப்பனே எங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு தகப்பனே. இதோ நாங்கள் ஏதோதான் என்று நாங்கள் ஜீவனம் பண்ணாமல் இதை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் பதித்து வைத்து நாங்கள் பின்வாங்கி போயிருந்தால்
இதோ மறுபடியும் எங்களை சுத்திகரித்துக் கொண்டு வா என்று எங்களை அழைத்து கொண்டீங்க சுவாமி. அதுக்காக நன்றி தகப்பனே. ஆம் சுவாமி, நாங்கள் கேட்ட சத்தியங்களில் நிலை நிற்க, இந்த உலகத்துக்கு நாங்கள் உப்பாகவும் ஒளியாக நிற்க எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் தகப்பனே. ஆம் சுவாமி, திறந்து கொடுத்த இந்த இல்லத்தை கூட அவருடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறார். சகோதரியும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அங்கு கூடி வந்திருக்கிற என் சகோதரிகள் அனைவரையும் அப்பா அவருடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா, மறுபடியும் நாங்கள் இதே போல் ஒன்று சேரும் வரும் தகப்பனுடைய பிரசனம் அனைவர்களும் மூடி மறைத்து அப்பா காத்து எங்களை ஒன்று சேரும் வரும் நீரே ஒரு பிரசனத்தை நாங்கள் நேரத்தில் வழிநாடு அப்பா. அருமையாக செய்து கொடுத்த தாசரையும் அப்பா இன்னும் பலப்படுத்தணும். இன்னும் அவர் மூலியமாக நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம் அப்பா. அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளணும், அவரையும் பாதுகாத்துக் கொள்ளணும் சுவாமி. எல்லாவற்றும் அப்பா அவருடைய ஒரு பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதி கன மகிமையும் புகழையும் பிதாவை ஒருவருக்கு செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக ஏறெடுத்து ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சொல்லலாம். பூமியிலும் செய்யப்படுவதாக. சோதனை